ஸோ ஹை கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ இன்றைக்கி நான் ஒரு புது டாபிக், ஹவர் நான் இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் எடுத்து வந்திருந்தேன். அது பேர் தான் கியூப் அண்ட் டைசஸ். ஸோ ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஹவர் அதே சமயம் இப்போ பல பேர் இந்த ப்ரிப்ரேஷன் பற்றியும் கேட்டிருந்தீங்க. ஹவர் இப்போ நம்ம வென் டயக்ராம் பற்றி ஆரம்பிப்போம். ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது இந்த டாபிக் பற்றி போடுங்க, இந்த டாபிக் பற்றி போடுங்கன்னு. ஸோ இன்றைக்கி நம்ம வென் டயக்ராம் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் ஒவ்வொரு நாள் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகே. ஸோ கமிங் டு வென் டயக்ராம், நான் ஆல்ரெடி டைஸ் பற்றி போட்டேன். யாருக்காவது டைஸ் பார்க்கலன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். அதே சமயம் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் கொஞ்சம் கொஷின்ஸ் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ நடத்தின கொஷின்ஸே அங்கே போட்டிருக்கேன். நீங்கள் நடத்தின ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் திருப்பி அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த கொஷின் எப்படி பண்ணணும்னு. ஓகே. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு இன்டெரக்டாக ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வென் டயக்ராமோட சாப்டர். ஓகே. ஸோ கமிங் டு வென் டயக்ராம். ஸோ வென் டயக்ராம்லேருந்து குறைஞ்சது ரயில்வேல 2 கொஷின் வரும் மேக்ஸிமம். ஏன்னா வென் டயக்ராம்லேயே மொத்தம் இங்கே 2 டைப் பிரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு அசம்ஷன் தந்து கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது உங்களுக்கு கியூப் தந்து கண்டுபிடிக்கணும். கியூப் தந்துன்னா மீன்ஸ் உங்களுக்கு ஒரு டயக்ராம் தந்துனா அதை வச்சு நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கொஷின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு இதான் ஃபஸ்ட்டு டைப். இது பேர் டைப் 1 வச்சுக்கோங்க. இது டைப் 1. ஓகே. ஸோ இது டைப் 1. ஓகே. இப்போ டைப் 2 உங்களுக்கு ஓகே, இது டைப் 2 நம்பர், இது டைப் 2 கொஷின்ஸ். ஸோ அங்கே உங்களுக்கு அசம்ஷன் பண்ணி கேட்கணும், இதில் உங்களுக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகே. ஸோ இதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 டைப். ஸோ ஃபஸ்ட் நான் டைப் 1 பற்றி பேசிடுறேன். ஸோ கமிங் டு டைப் 1. ஸோ டைப் 1. ஸோ டைப் 1ல் நம்ம இந்த ஸ்பெல்லிங் நீங்கள் கொஞ்சம் கேவலமாக வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் 1ல் நம்மளுக்கு இதுக்கும் அதுக்கும் ரிலேஷன் கேட்பேன். ஸோ ஜென்ரலி நீங்கள் வென் டயக்ராம் கேள்விப்பட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் சொல்கிறேன், இப்போ ஒரு கொஷின் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்கிட்ட ஒரு வாட்ச் இருக்குது, சாரி வாட்சுன்னு வேணாம், ஓகே, ஸ்கூல் இருக்குது. ஓகே. அப்புறம் 2 நிமிஷம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கேன். ஓகே. அப்புறம் கிளாஸ் ரூம் இருக்குது, கிளாஸ் இருக்குது. அப்புறம் கிளாஸ்க்கு அப்புறம் ஸ்கூல் இருக்குது. ஓகே. ஸ்கூல் இருக்குது. ஸோ இங்கே ஸ்பெல்லிங் கொஞ்சம் கேவலமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ரிலேஷன் கேட்பேன். இதில் ரிலேஷன் என்னென்னு. ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்டிங் திருப்பி கட் பண்ணேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ எஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. எஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், சி ஃபார் கிளாஸ், அப்புறம் SCHனா ஸ்கூல். ஓகேயா. ஸோ இது மூணுக்கும் என்ன ரிலேஷன் நம்ம ஜென்ரல் டேர்மில் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா SSC ரயில்வே அது மாதிரி தான் ஜென்ரல் டேர்மில் யோசிச்சு பார்க்கும். ஸோ இந்த வீடியோ ஹவர் SSCக்கும் ஈக்குவல் கரெக்டாக இருக்கும், SSC ரயில்வேக்கெல்லாம் பெட்டர். ஓகேயா. ஸோ ஃபஸ்ட் ஸ்கூல், கிளாஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ், ஸ்கூல், இது மூணுமே என்ன ரிலேஷன். இப்போ என்ன ரிலேஷன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கூலில் நான் இங்கே பிளாக்கில், ஸ்டூடெண்ட்ஸை நான் பிளாக்கில் எடுத்துக்கிறேன். ஓகே. கிளாஸை நான் ரெட்டில் எடுத்துக்கிறேன். அப்புறம் இங்கே ஸ்கூலில் நான் எல்லோவில் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் இதில் ஹையஸ்ட் நம்பர் எது, பெரிய நம்பர் எது. இப்போ நிறையா முதல்ல கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் தான் நம்மளால் கிளாஸ் உண்டாக்க முடியும், ரைட். ஸோ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சின்ன சர்க்கிள். ஓகே. அடுத்தது நம்மகிட்ட கிளாஸ் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் தான் கிளாஸ். அப்போ கிளாஸ்க்குள்ளே தான் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க இல்லையா. ஸோ கிளாஸ்க்குள்ளே தான் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அப்போ நிறைய கிளாஸ் ரூம் சேர்த்தா என்ன வரும், அதான் ஸ்கூல் வரும். ஸோ இதோட டயக்ராம் இப்படி வரும். ஓகே. ஸோ இது டைப் 1 கொஷின். நம்ம கொஷின் பார்க்க உங்களுக்கு புரியும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக் ஐடியா தரதுக்காக நான் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம முதல்ல கொஷின்ஸ் பார்க்கலாம். ஏன்னா கொஷின்ஸ் பார்க்க தான் உங்களால் புரிய முடியும். ஸோ கமிங் டு ஃபர்ஸ்ட் கொஷின், இது ஒரு SSC PYQ கொஷின். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னால் RRB கொஷின் எடுத்து வரணும். ஏன்னா RRB இப்போ தான் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ப்ரீவியஸ் பார்த்து ரொம்ப கம்மியான ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹவர் நீங்கள் இதை ட்ரை பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கமிங் டு திஸ் கொஷின். ஸோ எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ், ஓகே, திருப்பி பாக்ஸ் வந்துருச்சு. ஓகே. எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், ரீஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரீசர். ஸோ இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். ஸோ இது மூணுக்குமே பல வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் நீங்கள் டிவி பார்க்குறீங்க, ஏதாவது டிவி, மொபைல், இப்போ நீங்கள் இந்த வீடியோ எப்படி பார்க்குறீங்க, மொபைலில் பார்க்குறீங்க, இல்லை லேப்டாப்பில் பார்க்குறீங்க, கம்ப்யூட்டர் பார்க்குறீங்க.
நம்ம வீட்டில் அவன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வாஷிங் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே என்னத்தில் வரும்? எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் வரும், ரைட்டா? ஸோ எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ்குள்ளே தான் ரெஃப்ரிஜிரேட்டர் வரும், ஃப்ரீசரும் வரும். ஸோ சில பேர் நினைப்பீங்க ரீஃப்ரிஜிரேட்டரும் ஃப்ரீசரும் ஒன்று தானே, நம்ம ஜென்ரல் லைஃப்பில் ரீஃப்ரிஜிரேட்டரும் ஃப்ரீசரும் ஒன்றுன்னு தான் நினச்சிட்ருக்கோம். ஆனால் இதெல்லாம் வித்தியாசம் இருக்குது. நம்ம நார்மல் லைஃப்பில் நம்ம எல்லாருமே இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் நான் போய் ஐஸ்கிரீம் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நார்மலாக எல்லாருமே தெரியும் ஃப்ரீசருக்குள்ளே தான் வைக்க போகிறோம், இல்லைனா ரீஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே வைக்க போகிறோம். நம்ம இப்போல்லாம் ஜென்ரல் டாக்கில் நம்ம ஃப்ரீசரை நார்மலாக ஃப்ரிட்ஜுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த ஃப்ரீசரும் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜுன்னு தான் தோணும். ஆனால் இது ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது இங்கிலீஷ் டேர்மில் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். ரீஃப்ரிஜிரேட்டர் நார்மலி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது. நார்மலி இப்போ சாப்பாடு ஏதாவது நீங்கள் சுட வைக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ரீஃப்ரிஜிரேட்டர் கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த வீடியோக்கு நேரில் கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ரீஃப்ரிஜிரேட்டர்லேருந்து ஒரு கேஸ் வரும், அது ஓசோனுக்கு டேமேஜ் பண்ணும், அது என்ன கேஸ், அது ரீசன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ் சொல்லிடு, ஃப்ரீசர். ஸோ ரீஃப்ரிஜிரேட்டர் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறது. ஃப்ரீசர்ஸ்னால் என்னென்னா, நார்மலாக நீங்கள் பல கடைகளில் பார்த்துருப்பீங்க, இல்லை கடையில் கூட பெருசாக பார்க்க முடியாது, ஐஸ் ஃபேக்ட்ரிஸ்னு சில ஃபேக்ட்ரி இருக்கும். அந்த ஃபேக்ட்ரிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய பெரிய பாக்ஸ் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் ஐஸ் பண்ணுவாங்க, ரொம்ப பெரிய பெரிய பாக்ஸஸ். நார்மலி அது ஏதாவது பெரிய இப்போ மீன் கிடங்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மீன் கிடங்குனா மீன்ஸ் ஒரு பெரிய கடை இருக்குது, இல்லை நிறையா மீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது கெடாமல் வைக்கிறதுக்காக அவங்க பெரிய பெரிய ஃப்ரீசர்ஸ் வாங்குவாங்க. ஃப்ரீசர்ஸ்னால் பெரிய பெரிய ஐஸ் கட்டிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்ச்சுரி கேள்விப்பட்டிருவீங்க, யாரெல்லாம் இறந்துருவானா அவங்கள மார்ச்சுரியில் வைப்பாங்க. அவங்கள எதில் வைப்பாங்க? ஃப்ரீஸ் பாக்ஸில் வைப்பாங்க. ஏன்னா அதோட டெம்பரேச்சர் நார்மல் ரீஃப்ரிஜிரேட்டரோட அதிகமாக இருக்கும். ஸோ வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க, ரீஃப்ரிஜிரேட்டர் வேறு, ஃப்ரீசர் வேறு, ஓகே? அப்புறம் எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ்குள்ளே தான் நம்மகிட்ட ரெண்டுமே வரும். என்னென்ன வரும்? ரீஃப்ரிஜிரேட்டர் வரும், ஃப்ரீசரும் வரும். ஸோ ரெண்டுமே எதில் வருது? நம்மகிட்ட ஆப்ஷன் நம்பர் இங்கே இப்போ இது நம்ம பார்த்துட்டோமா? இப்போ இதில் நம்ம ஆப்ஷன் படி போயிடணும். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி நம்மளோட கேன்சல் ஆகும், ஏன்னா எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ்குள்ளே தான் ரெஃப்ரிஜிரேட்டர் வரும், ஃப்ரீசர் வரும். ஸோ இது ஆப்ஷன் நம்பர் சி கேன்சல் ஆகுது, ஏன்னா இதில் ஒரே ஒரு சர்க்கிள் வெளியில் போகுது. சேம் டிலையும் கேன்சல் ஆகுது. ஆனால் இப்போ கம்மிங் டு ஏ அண்ட் பியில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேளுங்க என்கிட்ட. கம்மிங் டு ஏ அண்ட் பியில் வித்தியாசம் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சர்க்கிளை எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ்னு சொல்கிறேன், இதை ரீஃப்ரிஜிரேட்டர்னு சொல்கிறேன். நான் என்ன கலர் சேஞ்ச் பண்ணி சொல்லிக்கிறேன், இது ரீஃப்ரிஜிரேட்டர், அப்புறம் இதை நான் பிளாக், ஓகே பிளாக்கை நான் ஃப்ரீசர்னு சொல்கிறேன். இப்போ மொத்தம் 3 கலர் சொல்லிட்டேன், ரைட்டா? அப்போ நீங்கள் என்ன இதுலேருந்து என்ன சொல்ல வருதுன்னா, சில எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் மட்டும் தான் ஃப்ரீசர், சில எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் மட்டும் தான் ரீஃப்ரிஜிரேட்டர். அப்படியா? இல்லை, இப்போ சொல்ல போனால் எல்லா அப்ளிகேஷன்ஸுமே ஓகே. ஸோ எல்லா எலக்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்குள்ளே தான் நம்மளோட ஃப்ரீசர் வரும், அதுக்குள்ளே தான் ஃப்ரீசரும் வரும். ஸோ நம்மளுக்கு ரைட் ஆப்ஷன் நம்பர் பி. ஏன் இந்த மாதிரி ஷேப் நம்ம ஏன் போகிறோம்னு சொல்கிற காரணம், இப்போ நீங்கள் ரீஃப்ரிஜிரேட்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு திறந்தீங்கன்னா மேலே ஒரு பாக்ஸ் தந்திருப்பேன், கம்பார்ட்மெண்ட் தந்திருப்பேன். அதில் கூட நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரீஸ் இல்லைனா ப்ரீஸ்ன்னு எழுதியிருப்பேன். ப்ரீஸ் அப்படின்னா என்னென்னா, நார்மலாக நம்மளோட கீழே இருக்க டெம்பரேச்சரோட மேலே இருக்க டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ஓகேயா? ஸோ அதனால் ஆப்ஷன் நம்பர் பி தான் ரைட் ஆன்சர். ஸோ இந்த ஃப்ரீசர் நார்மலி பெரிய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இந்த ரீஃப்ரிஜிரேட்டர் மேலே டாப்பஸ்ட் மோட்டில் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருந்திருப்பேன், அங்கே அதிகமான சில்னஸ் இருக்கும், அதை தான் ஃப்ரீசர்னு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் நம்மோட்டு ஒரு ஐடியாவில் போனோம்னா நம்மளுக்கு ஆன்சர் தப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க ப்ராஸ்பெக்டிவில் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி போனால் நம்மளுக்கு ஆப்ஷன் நம்பர் பி தான் ரைட் ஆன்சர். ஸோ இதுதான் ஆன்சர்லையும் தந்திருக்கேன், ஓகே? ஸோ இதை வச்சு நான் இப்போ இந்த கொஷின் சொல்லி ரொம்ப நேரம் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக சொன்னேன். ஸோ இது நீங்கள் இப்போ SSU2 ஒரு கொஷின் சால்வ் பண்ணி உங்களுக்கு +1 மார்க் கிடச்சிருச்சு. இது மாதிரி நீங்கள் டக்குன்னு யோசிக்கணும், இல்லை லேட்லாம் பண்ணக்கூடாது, ஓகே? ஸோ கமிங் டு நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதில் நான் 2-3 கொஷின் சொல்கிறேன், பாக்கி கொஷின் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோ அப்புறமா. ஸோ கமிங் டு நெக்ஸ்ட் கொஷின், பென்சில், இரேசர், ஷார்ப்னர், இந்த 3 சாமாவுமே நான் சின்ன பிள்ளையில யூஸ் பண்ணியிருப்போம், என்னையே தவிர. ஏன்னா நான் 3 சாமாவும் எடுத்து போகிறதுல நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கிடுறது. ஸோ பென்சில், இரேசர், ஷார்ப்னர், இது 3மே நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருப்போம். பென்சில் எதுக்கு? எழுதுறதுக்கு. இரேசர் எதுக்கு? அழிக்கிறதுக்கு. ஷார்ப்னர் எதுக்கு? பென்சிலை ஷார்ப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 3மே வேறையான வேலைங்களுக்கு யூஸ் பண்ணப்படுறது. அதனால் இது ஆப்ஷன் நம்பர் பி தான் ரைட் ஆன்சர். ஐ திங்க் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஏன்னா பென்சில் விட்டு வேலை எப்போவுமே இரேசர் பண்ண முடியாது, அதே இது இரேசர் விட்டு வேலை எப்போவுமே ஷார்ப்னர் பண்ணிடாது, ஷார்ப்னர் விட்டு வேலை எப்போவுமே பென்சில் பண்ணிடாது. ஐ கெஸ் உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஷின் நம்பர் 15க்கு ஆப்ஷன் நம்பர் பி தான் ரைட் ஆன்சர். ஸோ கமிங் டு நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 18.
ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸில் கொஞ்சம் நம்மளுக்கு ஜென்ரல் நாலேஜும் இது இன்டெரக்டாக நம்ம விட்டு ஜென்ரல் நாலேஜில் கேட்காம இதில் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ கம்மிங் டு திஸ் கொஷின், யூரோப், யுனைடெட் கிங்டம், லண்டன். ஸோ பை சான்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யுனைடெட் கிங்டம் நம்மளை ஆண்ட பிரிட்டிஷ்காரங்களோட கேபிட்டல் என்ன? நம்ம ஆண்ட பிரிட்டிஷை தான் நம்ம இப்போ பிரிட்டிஷை தான் நம்ம யுனைடெட் கிங்டம் சொல்லுவோம், யூகேன்னு சொல்லுவோம். அவங்களோட கேபிட்டல் லண்டன். ஓகே, இந்த யூகே எங்கே இருக்குது? யூரோப்புக்குள்ளே இருக்குது. ஸோ யூரோப் ஒரு கான்டினென்ட், அதுக்குள்ளே இருக்க கண்ட்ரி யுனைடெட் கிங்டம்ஸ். யுனைடெட் யுனைடெட் கிங்டம் விட்டு கண்ட்ரி விட்டு கேபிட்டல் லண்டன். ஓகேயா? ஸோ இது ஒரு டயக்ராம் இப்படி வரும், உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். ஆப்ஷன் நம்பர் பி தான் இது ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் பாஸ் பண்ணுறேன் 2 நிமிஷத்துக்கு. அப்படியே பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் இதில் வித்தியாசம் சொல்லிடுறேன். ஸோ கிளாத்ஸ், ஷூஸ், ஷர்ட்ஸ். ஓகே, ஸோ யாராவது சொல்லுங்கள், யாராவது உங்களோட ட்ரெஸ் ஏதாவது ஒரு நார்மல் துணியை வச்சு உங்களோட ஷூ தைச்சிருக்காங்களா? இல்லை. நம்மளோட நார்மல் ஷூஸ் எல்லாமே லெதர்லேருந்து தான் தப்பாங்க, இல்லைன்னா பாலிமர் மெட்டீரியல்ஸ் வச்சு தப்பாங்க, செய்வாங்க. ஓகே, ஸோ நிறையா கிளாத்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ஷர்ட் உண்டாக்க முடியும், ரைட்டா? ஸோ நிறையா கிளாத்ஸ் இருந்தால் தான் நம்மளால் ஷர்ட் உண்டாக்க முடியும். ஓகே, ஆனால் நம்மளுக்கு கிளாத் இருந்தால் தான் ஷூ உண்டாக்க முடியுமா? இல்லை, நம்ம லெதர் கிளாத் ஷூஸ் கூட போட்டிருக்கோம். ஸோ அது டயக்ராம் இப்படி தான் வரும். ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் இதுக்கு ரைட் ஆன்சர். பை சான்ஸ் உங்களுக்கு புரியலனா கமெண்ட் பண்ணிடுங்க, நான் திருப்பி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். அடுத்தது கொஷின் நம்பர் 21. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இது ஈஸியானது. ஸோ ஐ கெஸ் இது நீங்கள் ட்ரை பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்னென்னா டிக்கெட், ஏரோப்ளேன், ரெயில். ஐ கெஸ் எல்லாருக்குமே ட்ரெயின் என்னன்னு தெரியும், ட்ரெயினை தான் இங்கே ரெயில்னு சொல்கிறாங்க, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதும் அதுக்கு தான். அடுத்தது ஏரோப்ளேன், டிக்கெட். ஹவவர் நம்மளுக்கு தெரியும், நம்ம ரயில்வேல விதவுட்டில் கூட போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் ரயில்வேல எப்போவுமே டிக்கெட் வாங்கி தான் போகணும், அதான் நல்ல விஷயம். ஸோ ரயில்வேக்கும் நம்மளுக்கு டிக்கெட் தேவை, ஏரோப்ளேனுக்கும் நம்மளுக்கு டிக்கெட் தேவை. அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இப்போ ரயில்வே இதுன்னு வச்சுக்கோங்க, இது ஏரோப்ளேன். ஓகே, இப்போ என்கிட்ட டிக்கெட் இருக்குது ஒரு காமனாக. ஹவவர் நம்மளுக்கு ஏரோப்ளேனுக்கும் ட்ரெயினுக்கும் டிக்கெட் தேவை. அப்போனா இப்போ நம்ம இது ரெண்டையும் உள்ளே சேர்த்தோம்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ட்ரெயினோட டிக்கெட்டை வச்சே நான் ஏரோப்ளேனில் போக முடியுமா? முடியாது. ஸோ இது ரைட்டான ஆப்ஷன் நம்பர் ஏ தான். ஏன்னா ஆப்ஷன் நம்பர் பி என்ன சொல்லுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிக்கெட்டை வெளியில் எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களே, ட்ரெயினும் ஏரோப்ளேனும் ஒன்றாயிருமா? முடியாது. ஸோ இது கேன்சல். அதே சமயம் டியும் கேன்சல் இல்லை, ஏன்னா ஏரோப்ளேனோட டிக்கெட்டை வச்சு நீங்கள் ரயிலில் போக முடியாது, ரயிலோட டிக்கெட்டை வச்சு ஏரோப்ளேனில் போக முடியாது. ஓகே, ஸோ டிக்கெட்டை வச்சு நான் ஏரோப்ளேன்லேயும் போகிறேன், ட்ரெயின்லேயும் போகிறேன், அதுவும் பாசிபிள் இல்லை. ஏன்னா ரெண்டுக்குமே வேறு ஒரு டிக்கெட் தேவைப்படும். ஸோ இது ரைட் ஆப்ஷன் நம்பர் ஏ. ஓகே, ஐ கெஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 22. ஸோ இன்னும் எத்தனை கொஷின் இருக்குன்னு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோ இது அப்புறமா, ஏன்னா இல்லைனா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஸோ ஹவர் நான் இதில் ஒரு 4-5 கொஷின் உங்களுக்கு விட்டு வைக்கிறேன். நீங்கள் வேணால் இதை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பிடிஎஃபை நான் என் டெலிகிராம் குரூப்பில் போடுவேன். பை சான்ஸ் இன்னும் நீங்கள் டெலிகிராம் குரூப் ஆட் பண்ணலன்னா நான் லாஸ்ட்டில் எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் டைப் 1 பார்த்துருவோம். டைப் 1ல் மேக்ஸிமம் உங்களுக்கு பேசிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஜிகே, உங்களுக்கு இது ஒரு ஜென்ரல் நாலேஜாக ஒவ்வொருட்டு மீனிங் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கொஷின்ஸும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின், திஸ் இஸ் த செகண்ட் டைப் கொஷின். இதில் என்னென்னா நம்மளுக்கு இவங்களே ஆப்ஷன்ஸ் தந்துடுவேன். இங்கே நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொன்னால், டோட்டல் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் எத்தனைன்னு கேட்டிருக்கேன். ஸோ நான் ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொன்று எடுத்துக்கிறேன். ஸோ பஸ்ஸுக்கு நான் ப்ளூ எடுத்துக்கிறேன், டாக்ஸிக்கு நான் க்ரீன் எடுத்துக்கிறேன், அப்புறம் வெஹிக்கிள்ஸ்க்கு நான் ரெட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்டிருக்கேன், டோட்டல் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் எத்தனைன்னு கேட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு ப்ளூ எத்தனைன்னு கேட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நான் பஸ்ஸஸை மட்டும் மார்க் பண்ணுவோம். இந்த இருக்குது பஸ்ஸஸ் நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, நம்மளுக்கு சிம்பிளாக டோட்டல் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் கேட்டிருக்கேன். அப்போ பஸ்ஸஸ் இந்த ரெக்டாங்கிள்குள்ளே நான் திருப்பி கேவலமாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த இருக்குது பஸ்ஸஸ். ஓகேயா, இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் நம்பர் வருது, 6 + 4 + 3 + 2, 6 + 4 10 + 3 13 + 2 15. ஸோ ஜஸ்ட் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் மட்டும்தான் கேட்டாங்க. ஸோ இந்த கொஷின் ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு. ஸோ இது ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் சி ஐ கெஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின்.
இன்னும் இது மாதிரி நான் வேறு கிறிஸ்டன் வச்சேன். ஓகே, இது பரவாயில்ல. ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஐ கெஸ் நீங்கள் ட்ரை பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பை சான்ஸ் நீங்கள் பண்ணலன்னா நான் மீனிங் என்னன்னு சொல்கிறேன். ஹவு மெனி கிளாஸஸ் ஆர் போத் ஃபோன் அண்ட் பென்? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, எத்தனை கிளாஸஸ் ஃபோனாகவும் இருக்குது பென்னாகவும் இருக்குது. ஸோ நான் சேம் இதில் கலர் மாற்றிக்கிறேன். பிங்க் ஃபார் ஃபோன், க்ரீன் ஃபார் கிளாஸ், அப்புறம் ரெட் எல்லோ ஃபார் பென். ஓகேயா? நம்மளுக்கு இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை கிளாஸஸ் ஃபோனாகவும் இருக்குது பென்னாகவும் இருக்குது, ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே மார்க் பண்ணிக்குவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிளாஸஸ் பற்றி பேசியிருக்கேன். அதனால் கிளாஸஸோட கலர் என்ன, க்ரீன். ஸோ இதான் இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம கிளாஸ். ஓகே, நான் மார்க் பண்ணிட்டேன். எக்ஸாம்பிளில் நீங்கள் இப்படி மார்க் பண்ண முடியாது, ஸ்ட்ரெயிட்டாக கண்ணை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இங்கே சொல்கிறேன். ஓகேயா? ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட், ஃபோன். ஸோ இங்கே கிளாஸஸ் நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது ஃபோன். இந்த ட்ரையாங்கிள் தான் நம்மளுக்கு ஃபோனு. ஓகேயா? அடுத்தது நம்மளுக்கு பென் கேட்டிருக்கேன். பென் தான் நம்மளுக்கு சர்க்கிள். ஓகே, ஸோ இப்போ நான் ரெட் கலர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ரெட் கலர் ஓகே தெரியும். ஸோ நம்மளுக்கு இங்கே எத்தனை கிளாஸஸ் ஃபோனாகவும் இருக்குது பென்னாகவும் இருக்குது. ஸோ நம்ம இதை மார்க் பண்ணிட்டோம். இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 11 மட்டும் 3லையுமே டச் ஆகுது. அப்படின்னா இந்த 11 மட்டும்தான் கிளாஸ்லேயும் டச் ஆகுது, ஃபோன்லேயும் டச் ஆகுது, பென்லேயும் டச் ஆகுது. ஸோ நம்மளுக்கு தேவையானதே கிளாஸ், எத்தனை கிளாஸஸ் பென்னாகவும் இருக்குது அதே சமயம் ஃபோனாகவும் இருக்குது. ஸோ 11 கிளாஸஸ் பென்னாகவும் இருக்குது ஃபோனாகவும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் சி தான் ரைட் ஆன்சர். ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். இல்லைனா நான் திருப்பி பிடிஎஃப்பில் போடுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ ஐ கெஸ் இதான் டைப் 2. ஓகே, நம்ம வேணால் இந்த ஒரு கொஷின் லாஸ்ட் ஒரு ட்ரை கொஷின் பண்ணி பார்ப்போம். இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா நான் கண்டினியூ பண்ணிடுவேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் கொஷின். ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இங்கே இதெல்லாம் படிக்கவே தேவையில்லாம் படிக்காதீங்க, இதெல்லாம் டைம் வேஸ்ட். ஓகே, த நம்பர் ஆஃப் டிஃபரன்ட் செக்ஷன் இண்டிகேட் த நம்பர். ஸோ இங்கிட்ட வரைக்கும் இதில் எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்லை. கொஷின் வந்துச்சா, இதெல்லாம் விட்டுருங்க. கீழே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஹவு மெனி பீப்புள்ஸ் ஆர் எஜுகேட்டட், ரிச் பட் நாட் ஃபேமஸ்? எத்தனை பேர் படித்தவங்க அதே சமயம் பணக்காரவங்களும் இருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இதை மட்டும் பார்ப்போம். ஸோ பிங்க் ஃபார் ரிச், க்ரீன் ஃபார் ஃபேமஸ். ஃபேமஸ் வேணாம், எஜுகேஷனுக்கு போவோம். எஜுகேஷன் ஃபார் க்ரீன். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் நம்ம எஜுகேஷனை மட்டும் மார்க் பண்ணுவோம். ஸோ எஜுகேஷன் இந்த இருக்குது ஒரு சர்க்கிள். ஓகே, கம்மிங் டு ரிச்க்கு பிங்க், இந்த இருக்குது ரிச்சுக்கு ஒரு பிங்க் பண்ணிட்டேன். ஓகே, நம்மளுக்கு கேட்டிருந்தது என்ன, எத்தனை பேர் எஜுகேட்டாக இருக்காங்க அதே சமயம் ரிச்சாக இருக்காங்க, காசும் அதிகமாக இருக்குது ஆனால் ஃபேமஸாக இல்லை. ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் வேணால் இதை அழிச்சிட்றேன். இங்கேருந்து ரெட் அமுக்கிக்கும், இல்லை ஆமாம் எல்லோ அமுக்கிறேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா 3 மட்டும்தான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. அது ரிச்லேயும் வருது எஜுகேட்டட்லேயும் வருது, ஆனால் ஃபேமஸில் வரல. ஸோ இது ரைட் ஆப்ஷன் நம்பர் 53க்கு சி தான் ரைட் ஆன்சர். ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் செகண்ட் டைப் கொஷின். ஸோ இதோட நம்மளுக்கு வென் டயக்ராம் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இந்த பிடிஎஃப் நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் போடுறேன். ஸோ ஹவர் உங்களுக்கு இந்த கொஷின் புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். இந்த கொஷின் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் அதெல்லாம் விட்டு போகிறேன். பை சான்ஸ் நீங்கள் இன்னும் என் டெலிகிராம் குரூப்பில் சேரலைன்னா இந்த லிங்க் இல்லை, இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக போய் எம்ட்டு பேர் மை கான்செப்ட் தமிழ்னு இப்படி போட்டிங்கனாலே எம்ட்டு டெலிகிராம் ஒரு சேனல் கிடச்சிடும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிலே இந்த பிடிஎஃப் கொஞ்ச நேரத்தில் நான் போடுறேன். பை சான்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி கண்டென்ட்ஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் மட்டும் என்ன கண்டென்ட் உங்களுக்கு அடுத்த நாள் வேணும்னு மட்டும் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை ட்ரை பண்ணி போடுறேன். ஓகே, ஹவர் நம்ம இன்றைக்கி டே 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நாளைக்கு நாளானிக்குள்ளே நான் டே 3 எடுத்து வரேன். ஸோ மீட் பண்ணலாம் நாளைக்கு. தேங்க்யூ, பாய்.